செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் ஜீரோ ஆக்சிடென்ட் டே வாகன ஓட்டுநர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி குறித்து செய்தியாளர் சந்திப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இடம்பெறுகின்றன. ஜீரோ ஆக்சிடென்ட் டே வாகன ஓட்டுநர்களுக்கான விழிப்புணர்வு குறித்து செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றினார் சென்னை காவல் போக்குவரத்து கூடுதல் ஆணையர் திரு சுதாகர். இந்த விழிப்புணர்வு ஆரம்பிச்சு இன்னைக்கு கூட 9 days ஆகுது. இது செகண்ட் டைம் சென்னையில ஜீரோ ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். அப்படின்னா நேற்றைய தினம் சென்னை பெருநகரத்தில் விபத்துகளால் எந்த உயிரிழப்பும் இல்லை. இது இரண்டாவது முறையாக ஜாட் இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் நமக்கு சண்டே நடந்துச்சு. ஸோ சண்டேக்கு அப்புறம் மண்டே, திரும்பி டியூஸ்டே. ஸோ இரண்டாவது முறையாக நம்ம உயிரிழப்பு இல்லாத ஒரு நாளாக நம்ம மாற்றி அமைச்சிருக்கோம். இதே போல ஒவ்வொரு நாளும் மாற்ற வேண்டும் என்று உங்களை அனைவரிடமும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இது உண்மையில சென்னை நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இந்த இனிஷியேட்டிவ் அதோட பலன் அளிக்கிறது அப்படிங்கறதா. இப்ப நமக்கு எப்போ உயிரிழப்பு இல்லாத நாளாக நமக்கு மாறுதோ அப்பவுமே தெரியுது ஒரு பாசிட்டிவ் ஆங்கிள் நம்ம முன்னேறிட்டு இருக்கிறோம். இந்த ஜீரோ ஆக்சிடென்ட் டே ஜாடோட இனிஷியேட்டிவ்ல இன்னும் நமக்கு இன்னும் 26 வரைக்கும் இருக்கு. இன்னும் போக போக சிறு சிறு விபத்துகளை கூட நாம் தவிர்ப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை வருது. பலர் சமூக ஊடகங்களிலும் நேராகவும் எங்ககிட்ட அணுகி அவங்களோட ஒத்துழைப்பையும் தெரிவிக்கிறார்கள். அவங்க எங்களோட சேர்ந்து பார்ட்டிசிபேட்டும் பண்றாங்க. இன்னைக்கு கூட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், MSW ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாங்க ஸ்ட்ரீட் பிளேஸ் பண்றோம் அப்படின்னு வாலண்டியரா கேட்டிருக்காங்க. இந்த எழுச்சி மக்களுக்கு நடுவில் நாம ஆக்சிடென்ட் இல்லாத ஒரு மாநகரத்தை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வெளியில் நல்லாவே தெரியுது. ஸோ அதுக்கான அப்ரிசியேஷன்ஸும் இருக்கு. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இனிஷியேட்டிவ் நல்லபடியா போயிட்டு இருக்கு. எதுவுமே ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது. சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையில ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸுமே நாங்க விபத்தில்லா ஒரு நாளாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான். பட் இது எங்களோட மட்டும் இருந்துச்சு அந்த எண்ணங்கள். அது எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் பேரு ஜீரோ ஆக்சிடென்ட் டே அப்படின்னு வச்சு. ஜீரோவா இருக்கலாம், அது 1 or 2 ஆக்சிடென்ட்ஸா போட்டிருக்கலாம். பட் ஒரு முயற்சி தான். நான் எப்பவுமே சொல்றது இது ஒரு முயற்சி தான். பட் நம்ம இந்த இலக்கை நோக்கி பயணம் செய்யும் போது தான் நமக்கு மேக்சிமம் ஒரு வெற்றியை அடைய முடியும் அப்படிங்கிறது தான். இதுக்கு முன்னாடியே நீங்க பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா கேமராஸ் நிறைய இடத்துல என்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ்க்காக கேமராஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். ரோட்ஸ்ல யூ டர்ன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அப்படின்னா கன்ஜெஷன் கம்மி பண்றதுக்கு. கன்ஜெஷன் இருக்கும்போது தான் நமக்கு வயலேட் பண்ணணும்னு தோணும். ஃபுட்பாத் மேல ஏறி போவோம், ராங் சைட்ல போவோம். ஸோ கன்ஜெஷனை கம்மி பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா இந்த மாதிரி தவறுகள் கம்மியாகலாம் அப்படிங்கறதுக்காக கன்ஜெஷன் கம்மி பண்ணிருக்கோம். கூகுள் கிட்ட இருந்து நம்ம ஒரு சாஃப்ட்வேர்லாம் கூட வாங்குறோம். கன்ஜெஷன் எப்படி இருக்கு, எந்தெந்த ஜங்ஷன் இருக்கு அப்படிங்கறதுக்காக. ஸோ சிக்னலோட ஃபேஸ் டைமிங்ஸ் மாத்திருக்கோம். நீங்க ரோட் ராஜாவா அப்படின்னு கூட ஒரு கேம்பெயின் நடத்தணும். ரெகுலரா ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் மீட்டிங்ஸ், ஹெல்மெட் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், ஸ்கூல்ஸ்ல RSP ஸ்டூடெண்ட்ஸ், சேஃப்டி ஸ்கூல் ஜோன்ஸ் அப்படின்னு பல ப்ரோக்ராம்ஸ் சென்னை பெருநகர காவல்துறை கடந்த ஒரு வருஷமா நாங்க நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். பட் இந்த வாட்டி டைரக்டா எல்லாருக்குமே புரியுற வகையில் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் ஜீரோ இஸ் குட், நோ ஆக்சிடென்ட், ஜீரோ ஆக்சிடென்ட் அப்படிங்கிற பேரை வச்சுட்டு இந்த விழிப்புணர்வு முகாம் பண்ணிட்டு ஒரு 1 year பேக் நான் சொன்னேன் இல்லையா, கூகுள்ல இருந்து டிராபிக் கன்ஜெஷன் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ரோடு அப்படியே இருக்கு, வாகனங்கள் பெருகிட்டே இருக்குது, அப்புறம் எப்படி நாங்க கன்ஜெஷனை கம்மி பண்றதுன்னு சொல்லுவோம். இப்ப நமக்கு வாகனமும் பெருகுது, ரோடும் கம்மியா இருக்கு. பட் இருந்துமே கன்ஜெஷன் நமக்கு அதிகமே ஆகல. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு டேட்டுக்கு நம்ம உலகத்துல 50வது இடத்துல இருக்கிறோம் கன்ஜெஷன்ல. நீங்க மற்ற பெருநகரங்களை பார்த்தாச்சுன்னா 10, 15ல இருக்கு. பட் சென்னை 50ல இருக்கு. ஸோ நேற்று டேட்ல பார்த்தாச்சுன்னா அகமதாபாத் நம்மளோட ஒரு ஸ்டெப் கீழே அப்படின்னா 51ல இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம கன்ஜெஷனை கம்மி பண்ணிருக்கிறோம். நம்ம கிட்ட அந்த சாஃப்ட்வேர்ல ஒரு ஜங்ஷன் கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நந்தனம் ஜங்ஷனை கிராஸ் பண்ணணும்னா நீங்க 2 ஃபேஸ் கடக்கணும். டோட்டலா உங்களுக்கு ஒரு 15-20 நிமிஷம் ஆயிடும். இன்னைக்கு நீங்க அந்த சிக்னலை டப்புன்னு கடந்து போயிடுவீங்க. அதே போலதான் நீங்க எந்தெந்த சிக்னல்ஸ்லாம் அந்த மாதிரி கஷ்டமான சிக்னல்ஸோ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிருக்கோம். நமக்கு புது புது சவால்கள் நமக்கு ரோட்ல வரும்போது இமீடியட்டா ஒரு 1 வீக்ல நம்ம அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு என்ன மாற்று ஏற்பாடு அப்படிங்கறதும் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம அந்த சாஃப்ட்வேர் நம்ம லாஸ்ட் இயர் அந்த கன்ஜெஷன் எப்படி இருக்குங்கிற மேப்பும் இன்னைக்கு மேப்பும் பார்த்தாச்சுன்னா நிறைய சிவப்பு பச்சையாக மாறி இருக்கு. அந்த மேப் காமிச்சா உங்களுக்கே புரியும் எந்த அளவு கன்ஜெஷன் கம்மி பண்ணிருக்கோம்னு. ஸோ நமக்கு ரோடு கம்மியாகியும் நம்ம முன்னாடியோட கன்ஜெஷனை கம்மி பண்ணிருக்கோம். நம்ம அப்படியே கூட மெயின்டைன் பண்ணல. அது சென்னை பெருநகர போக்குவரத்துறையில் இருக்கிற ஒரு ஆளுநர்களுக்கும் ஒரு காவலர்களுக்கும் இந்த வெற்றியை போய் சேரும். ரெகுலரா நாங்க DMS ஹெட் குவார்டர்ஸ் 108 போறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது, ஒரு ஆக்சிடென்ட் ஸ்பாட் அட்டென்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுங்கிறத வாங்கிட்டு தான் இருக்கிறோம். நமக்கு எங்கேயுமே 6 minutes 7 minutes அவ்வளவுதான். போயிட்டு சம்பவ இடத்துல போய் அட்டென்ட் பண்ணிட்டு திரும்பி ஹாஸ்பிட்டல் வரதுக்கு அவ்வளவுதான் டைம் ஆகுது. அந்த டைமிங்ஸ் நம்ம ரெகுலரா வாங்கி அந்த அனாலிசிஸும் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு அந்த மாதிரி தாமதம் அப்படிங்கிற எங்கேயுமே இல்லை.
43வது கோவை காவல் கண்காணிப்பாளராக திரு கார்த்திகேயன் பொறுப்பேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசுகையில், கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க நினைப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக, குற்றங்கள் குறிப்பாக ஹவுஸ் பிரேக்கிங், டெக்காயிட்டி, ராபரி இது போன்ற குற்றங்கள் தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். நடந்த குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். அடுத்தது, போதைப் பொருட்கள் பொறுத்தவரை போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுப்பதற்கான அனைத்து வகையான தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அதிக முக்கியத்துவம் கொண்ட விஷயமாக கருதப்படும். ரொம்ப முக்கியமாக அதில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடையே இந்த போதைப் பொருட்கள் தடுப்பதற்கான விழிப்புணர்வு நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்படும். அதே நேரத்தில் பேரலாக ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆல்சோ வில் பி இன் பிளேஸ். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். சாலை விபத்துகள் எங்கே நடக்குதுன்றதை ரொம்ப ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். பொதுமக்களுடைய மனுக்கள் விரைவாகவும் நிவாரணம் கொடுக்கப்படும். அதே நேரத்தில் அன்பயஸ்டாக, நியூட்ரலாக, சீராக விசாரித்து அவங்களுக்கு தீர்வு காண்றதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இப்போது செக் போஸ்ட் எத்தனை இருக்குன்றதை பார்க்கணும். மொத்தம் நம்ம ஷேரிங் லார்ஜ் பார்டர் வித் கேரளா ஸ்டேட்ன்றதுனால செக் போஸ்டோடைய பேராஃபர்னாலியாஸ்னு சொல்லுவாங்க. அதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம மேற்கொள்ளப்படணும், எவ்வளோ நேரம் போலீஸ் பற்றாக்குறை இருக்காருன்னு செக் பண்ணணும் தொடர்ந்து கண்காணிக்கிறதுக்கு. அதே போல் சிசிடிவி கேமராஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே என்னன்றதை கண்டிப்பாக சீர் செய்யப்படும். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஜெர்மன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு ஜுரேகன் ஹார்டெஃப் மற்றும் ரால்ஃப் பிரிங்காவோஸ் ஆகியோர் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை இன்று சந்தித்து பேசினர். இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு மற்றும் பிராந்திய வளர்ச்சி குறித்து அவர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாட்டின் 78வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தில்லி செங்கோட்டையில் அதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து மத்திய பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர் திரு சஞ்சய் சேத் ஆய்வு மேற்கொண்டார். நாடு முழுவதும் கடந்த 1ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை பொதுமக்களின் 26,106 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டதாக மத்திய நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் பொதுமக்கள் குறைதீர்ப்புத்துறை தெரிவித்துள்ளது. டெங்கு காய்ச்சலுக்கு எதிரான இந்தியாவின் முதல் டெங்கு தடுப்பூசியின் 3ஆம் கட்ட மருத்துவ பரிசோதனையை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் பனேசியா பயோடெக் நிறுவனமும் இணைந்து தொடங்கியுள்ளன. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.